على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதன் ஒரே காரணம் சகல கோடி சகல சூழ்நிலைகளில் சதா உடனிருந்து கொண்டிருக்கக்கூடிய வேறு யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் கருணையும் கிருபையும் நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமானவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆகி அருள்புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இது புனிதமிகு ரமலானுடைய மாசமா இருக்கு. அல்லாஹ் தஆலா எத்தனையோ மக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் தீன்தாரியான மக்கள். அவர்கள் தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. அவ்வளவு சொல்லப்போனா நாம சர்க்காருடைய பதிலை கொண்டு அல்லாவை அறிந்தவர்களாக ஏதோ கொஞ்சம் அவங்க அல்லா தூரம் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு வணங்குறாங்க. அவங்களுடைய இபாதத்துகள் அந்த அளவுக்கு இருக்குது. சரிங்களா? அது உண்மைதான். நம்ம நேரடியாக நிறைய மக்களை நம்ம அப்படி பார்க்கதான் செய்யணும். இந்த சர்க்கார் நாயகம் பயான்ல சொல்லி காட்டினாங்க, அல்லா நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற உணர்வு எப்ப நமக்கு வருதோ, ஒவ்வொரு விஷயத்துலயும் அல்லா தான் என் தேவையை பூர்த்தி செய்யறான்னு இல்லை, அந்த உணர்வு வருதோ அதுதான் நம்ம அல்லாஹ். அப்படி அந்த உணர்வு வந்தாதான் அல்லாவை காதலிக்க முடியும். நமக்கு அந்த உணர்வு வரவே இல்லை அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம என்ன செய்ய முடியாது. காதல்னா அந்த ஒரு அல்லாவின் மீது ஒரு அளப்பரிய ஒரு காதல் நம்மளுடைய உள்ளத்துல வராது என்பது. அதனாலதான் சூஃபியாக்கள் வழிமார்கள் சொல்லி காட்டுவாங்க. அபூபக்கர் ஷிபிலி எஜமான் ஒரு முறை என்ன பண்ணாங்களா, ஒரு கையில தண்ணி இன்னொரு கையில நெருப்பு கொஞ்சம் ஒரு கத்து எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன சக்கா இவ்வளவு வேகமா போறீங்க. அவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரி தண்ணி இருக்கு, ஆமா இதை வச்சு நான் நரகத்தை ஊத்தி நரகத்தை அணைக்க போறேன். இன்னொரு கையில நெருப்பு, இந்த நெருப்பை வச்சு நான் சொர்க்கத்தையே எரிக்க போறேன். நரகமும் இருக்கக்கூடாது, சொர்க்கமும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த ரெண்டு மேலேயும் அவ்வளவு அதிருப்தி இருக்குது, நான் அழிக்க போறேன் என்பதாக அவங்க சொன்னாங்க. அப்ப எஜமானி எந்த நோக்கத்துல அப்படி சொன்னாங்க? அப்ப எல்லா மக்களும் வந்து போறாங்க, தொழுதுருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு தொழுகணும்னு ஆசை மாட்டேன். தொழுகணும்னா அல்லா நரகத்துல போட்டுருவானா, சரி தொழுதோம்னா நமக்கு அல்லா இத்தனை நன்மை கொடுப்பானா, இவ்வளவு பெரிய சொர்க்கத்துல மாளிகை இருக்குமாமா இப்படின்னு மக்கள் நம்ம எல்லாரும் அமல் செய்யற எதற்காக? சுவனம் நரகத்திற்காக, பறக்கத்து வரக்கிறதுக்காக தான் நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை உடைக்கணும், அது இல்லாம ஆக்கணும், அல்லாவே அல்லாவுக்காக வணங்கணும் என்பதுதான் சூஃபியாக நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொன்னா ஒரு மக்களும் வணங்க மாட்டாங்க. இப்போ போய் வெளியில போய் உலமாக்கிறாங்க, நம்ம வெளியில போய் சும்மா போய் அல்லாவை தான் வணங்கணும், சொர்க்கமும் இல்லை நரகமுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா யாராவது வணங்குவாங்களா? யாருமே அல்லாவை வணங்க மாட்டாங்க. அப்ப எப்ப நமக்கு அல்லாவின் மீது வணக்கம் வரும்? நம்ம அல்லா தான் நமக்கு இல்லா, அவர் தான் என்னோட தேவையை பூர்த்தி செய்யறான் என்பதை நம்ம சொல்லி அதை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு அல்லாவை வணங்க முடியும். அந்த நமக்கு உணர்வு நமக்கு வரும். சஹாபாக்கள் அவ்வளவு சிரமப்பட்டாங்க. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே தாயார் வந்து வஃபாத் ஆனாங்க. ஆனா அவங்க வந்து என்ன செய்யல, அல்லாவை வணங்குவதை வந்து விடல. காரணம் அல்லா தான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யறான், அவன் தான் என் ரப்பு என்பதாக அவங்க பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம அல்லாவை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு அல்லாவுடைய திக்கரை விட மற்ற விஷயங்கள் இன்பமா இருக்கிறது காரணம் அல்லாவை இன்னும் நம்ம புழங்காம அவனை நம்ம அன்புல உட்கார வைக்காம இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய உள்ளம் எந்த நிலைமையில் இருக்கு என்பதாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எஜமான் அவர்கள் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன? சொர்க்கமோ நரகமோ அதற்காக அமல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் மட்டும் வந்திருந்தா எந்த மக்களுமே முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் தொழுதிருக்க மாட்டாங்க. அப்ப தொழுக வணக்கம் இதெல்லாமே நமக்கு வெளிப்படையில் அல்லாவுக்காக என்று நம்ம நியத் செய்து தக்பீர் கட்டினாலும் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கும், நான் தொழுதுட்டு அல்ல எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான், சோனத்தில் ஒரு இப்பத்த பெரிய ஒரு இடத்தை கொடுத்துருவான் என்பதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? ஷேக்மார்கள் நமக்கு என்ன சொல்லி தராங்க? அல்லாவை அல்லாவுக்காக வணங்கணும். என் ரப்பு தான் என்ன செய்யலாம், இயக்க வைக்கிறான், என்னை பார்க்க வைக்கிறான், சதா உன்னுடைய நினைவில் வந்து என்ன பண்ண வைக்கிறான், இருக்க வைக்கிறாங்க இப்பதாங்க நம்ம பார்க்கணும்ல. ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம சாதாரணமா இன்னைக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தோம் தொழுகும் பொழுது. அப்ப தராவி எல்லாம் வந்து ஓதிக்கிட்டு இருக்காரு, தெப்பீர் கட்டி அவர் ஓதிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாகமா இருக்க தண்ணி குடிச்சாலாமே அப்படின்னு எடுத்து குடிக்கிறேன். அப்போ குடிக்கும் போது ஒரு சிந்தனை, இப்ப இந்த தண்ணி குடிக்கிறோமே
இது அல்லாவுக்காக தொழுகிறாங்க. இமாம் கிராத் ஓதிட்டு இருக்காரு, ருக்கு போறதுக்குள்ள அப்படின்ற ஒரு அசால்ட்டு நம்ம அதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு போய் கலந்துக்கிட்டா போதும் அப்படின்னு போது அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். நீ உன்னை தொழுது யாருக்காக தொழுகிறாங்க? அப்படியே உனக்காகத்தான் தொழுகிறாங்க. நான் நினைச்சிருந்தா நான் ஒரு சட்டம் போட்டேன், நீ எனக்காக 20 ரக்காத்து பரிபூர்ணமா தொழுதினா தான் அந்த தண்ணியும் தொண்டைக்குள்ள முழுங்க முடியும் அப்படின்னு நான் சட்டம் போட்டுதான் நீ என்ன பண்ணிருப்ப? என்ன நீ தண்ணி குடிக்க உட்காந்துருப்பியா? இல்லை, எல்லாம் கண்டிப்பா நான் தொழுது இருப்பேன். அப்போ உனக்கு என்ன அசால்ட்டு, என்னுடைய பாதையில் உனக்கு அளவுக்கு என்ன அசால்ட்டு என்பதாக கேட்டாங்க. அப்ப நம்ம அதுல இருந்து சர்க்கார் என்ன விளக்க வச்சாங்க என்றால், அல்லாஹ் நமக்கு எதையும் நமக்கு கண்டிஷன் பண்றதே இல்லை. நீ தண்ணி குடிச்சாலும் குடி, தொழுதாலும் தொழுகாமையும் போய்கிட்டே இருக்கு. தேவை எனக்கு கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வை சொல்லி காட்டுறான், நீ யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையை முயற்சி செய்யறாங்களோ அவங்க தங்களுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. நம்ம அந்த நேரத்தில் நான் தண்ணி கொடுக்காம எந்திரிச்சு அப்படியே தண்ணி பண்ணி சொல்லிருந்தா அதனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு ஜாம் உயர்ந்திருக்குமா? அதே அல்லாஹ் ஜலாலுவாக தான் இருக்கும். ஆனா என்ன இருந்திருக்கும்? என்னுடைய ஷான் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஒரு படி உயர்ந்திருக்கும். நான் அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால என்னுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடம் ஒரு படி சரி இருக்கு என்பதாக சர்க்கார் நமக்கு விளக்க வச்சாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுமே நம்ம அல்லாஹ்வை நெருங்கி வைக்கக்கூடிய அடிகளாகத்தான் இருக்கு. எப்ப நம்மளுடைய அஜல் வரும் என்பது நமக்கு தெரியாது மூலம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய காலங்களே அல்லாஹ்வுக்காக நம்ம வழிவகை செஞ்சு. ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு 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 சித்தரிக்கப்பட்ட கதை தான் வச்சுக்கோங்க. ஒரு அரசாட்சி இருக்கு, ஒரு அரசவை இருக்கு. அந்த மக்கள்கிட்ட போய் எல்லாம் பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, அந்த மக்கள்கிட்ட எல்லாம் போய் ஒரு ஏலான் செய்யறாங்க. இங்க பாருங்க, இப்படி இந்த ஊர்ல ஒரு அரசாட்சி இருக்கு, அங்க யாரு வேணாலும் வந்து ராஜாவாக இருக்கலாம். ஒரு வருஷம் வந்து நீங்க ராஜாவாக இருந்து ஆட்சி செய்யலாம். அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுவாங்க, அங்க ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல வந்து நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், மனித கறி சாப்பிடக்கூடிய மனுஷங்க சில பேர் இருப்பாங்க. அங்க கூட்டு போய் அங்க விட்டுருவாங்க. அங்க போனா கன்ஃபார்ம் நீங்க இறந்துருவீங்க. விசர்ஜனங்கள் எல்லாமே இருக்கு. அந்த தீவுல போய் யாருமே உயிர் பிழைச்சதில்லை. அந்த தீவுல கூட்டு போய் விட்டுருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ராஜ்யத்துக்கே நீங்க அரசரா இருக்கலாம். யாரெல்லாம் விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய மக்கள் வந்து என்ன பண்றது, இப்படி நம்ம இறந்துதான் போறோம், நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லாது, ஒரு வருஷம் ராஜாவா எடுத்துட்டு போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ராஜாவா இருக்கிறாங்க. அந்த ஒரு வருஷம் பண்ணாத அட்டுழியங்கள், சந்தோஷங்கள், அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் அவ்வளவுதான் நம்ம செத்துறோம் அப்படின்னு அந்த தீவுக்கு போய் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு புத்திசாலியான ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் என்ன பண்ணுவாரா, அந்த ராஜ்யத்துக்கு அரசராக வந்திருக்கீங்க, அவர் பெருசா வந்து ஒண்ணுமே பண்ணல. அங்கிருந்து சில வீரர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நீதமான ஆட்சி நடத்தினார். எல்லா மக்களும் அவரை பார்த்து பேசினாங்க, இவர் எதுக்கு பார்த்து ஒரு வருஷம் வந்தார், இருக்கிறதே ஒரு வருஷம், அது எப்படி வேணாலும் சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கலாம். இவர் பாட்டுக்கு எதுக்கு மக்களுக்கு நீதமா பண்றாரு, எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க மாட்டேங்கிறாரு, நேர்மையாவே இருக்கிறாரு, இவருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு மக்களை எல்லாம் ஒரு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்துல என்ன, அப்புறம் அதே மாதிரி அவருக்கு ஒரு டைம் வருது. அப்புறம் அந்த டைம் வந்தோடனே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தீவுக்கு கூட்டு போய் விடுறாங்க. அந்த மனுஷங்களை இப்ப கொண்டுருவாங்க அப்படின்னு அந்த தீவுல போய் விடும்போதுதான் விட்டுட்டாங்களாம். விட்ட பிறகுதான் தெரிஞ்சா இந்த ராஜா ஒரு வருஷம் இங்க இருக்கும் பொழுது அந்த தீவுல தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி எல்லாத்தையும் அந்த நரமாமிசம் சாப்பிட்றவங்களெல்லாம் கொண்டுட்டு விசஜந்துகளெல்லாம் அடிச்சுட்டு அங்க ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திட்டாங்களாம். இதை பார்த்து மக்கள்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் யாராவது இந்த பக்கம் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் இனிமேல் இந்த ஆட்சியை வேணாம், அந்த பழைய ராஜாட்டே போய்ப்போம், ஒரு வருஷம் நம்ம நல்லா வச்சு ஆட்சி செஞ்சாரு, கடைசி வரைக்கும் நம்ம இவருக்கு கீழே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லா மக்களும் அங்கேயே போயிட்டாங்க. அப்போ இனிமேல் அந்த சட்டமே இல்லாம ஆயிடுச்சு. அப்போ இதை சொல்லி காட்டுவாங்க, இது மாதிரிதான் அவங்க நமக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம். இந்த துன்யா அப்படிங்கிறது வந்து மறுமைக்கான இடம். அனைவருமே நரகவாசிகள் தான், அல்லாவுடைய பசங்க இல்லைன்னா எல்லாரும் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் தான். இங்க நம்ம கொஞ்ச நேரம் அமல் செஞ்சு அந்த நரகத்தை நம்ம சுகனமாக மாற்றணும். அங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்துல நம்ம அமல் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரிதான் மறுமையில நம்மளோட அந்தஸ்து கிடைக்கும். அப்போ நம்ம அதற்கு முயற்சி செய்வதற்கு ஒரு தகுந்த காலம் தான் அந்த ரமலான். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற உணர்வு. இதை நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கும். எத்தனையோ சூஃபியாக்களை பார்த்துருக்கோம், செருப்பு தைக்கிறதா அவங்களுடைய வேலைகளா இருக்கும், படை சிப்பாய்களாக இருப்பாங்க, பெரிய ஒரு அந்தஸ்து, மக்களுக்கு மத்தியில சார்ந்தார் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா மறுமையில அவங்களுடைய அந்தஸ்தை போய் பார்த்தா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இன்ஷால்லாஹ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம அதை நம்ம விலகிக்கணும். நமக்கென்று எத்தனை நேரங்களை அல்லாஹ் வச்சிருப்பான்னு தெரியாது. அன்னைக்கு ஈரான்ல குண்டு வெடிச்சுன்னு சொன்னாங்க, அந்த அதிபர் மட்டும் சாவல, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு மதரசா இருந்துச்சான், பெண்கள் மதரசா. அங்க இருக்கக்கூடிய ஒரு
50க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தானே சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. 10வது நோன்பு விடிஞ்சொன்னையும் சரி நாளைக்கு நம்ம சகருக்கு இது சாப்பிடலாம், இஃப்தார் நோன்பு திறக்கலாம், இந்த 27 ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் அத்தனை ஆசைகள் இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு நொடி தான் என்ன ஆயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. அல்லாஹ் அவங்க ஷஹீதோடைய அந்தஸ்தை கொடுத்துட்டான். அப்ப நம்ம என்ன விளைக்கணும், நமக்கு நொடி எப்ப நொடினே நமக்கும் தெரியாது. இன்றைய நாள் நம்ம நிம்மதியா இருக்கோம், நம்மளுடைய நாளைக்கு தான் மவுத்து, இல்லை ஒருவேளை இன்னைக்கு தான் மவுத்து அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இப்படிதான் இருப்போம். எந்த ஒரு மாறுதலும் நமக்கு வரவே வராது என்பது. அப்போ இப்ப நம்மளே மாத்திக்கிட்டா தான் உண்டு. கடைசி நேரத்துல நம்ம போய் எல்லாத்துக்கும் செஞ்சிடலாம், அல்லாவே அடைஞ்சிடலாம், ஒரு காலமும் அது முடியவே முடியாது. அதனாலதான் நமக்கு ஷேக்குமார்கள் இந்த வழியை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம அல்லாவே நினைக்கணும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருது, ரசூலுல்லாஹே அப்படி சொல்லுவாங்க. யா புனை என்று ஆரம்பிக்கக்கூடிய ஹதீஸ் தன்னுடைய அனஸ் பின் மாலிக் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த சஹாபிகிட்ட சொல்லுவாங்க, நீ ஒவ்வொரு நாள் காலை வந்தாலும் மாலையை நீ எதிர்பார்க்காத. இன்னைக்கு காலை வந்துருச்சு விடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க சாயந்தரம் இது பண்ணும் அது பண்ணும் நீ யோசிக்காது. ஏன்னா உனக்கு மாலை நிரந்தரம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் இரவு வந்தாலும் மாலை வந்தாலும் அடுத்த நாள் காலை நீங்க என்ன பண்ணாதீங்க, யோசிக்கவே செய்யாதீங்க. காலையில் இவ்வாறு செய்வேன் அவ்வாறு செய்வேன் என்று பண்ணாதீங்க, யோசனை செய்யவே செய்யாதீங்க. அதுவும் நமக்கு என்ன கிடையாது, நிரந்தரமானது கிடையாது என்பதாக சொன்னாங்க. அப்ப நம்ம அது மாதிரி ஏதாவது நம்மளுடைய அமல்களை நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். இப்ப நம்ம இருக்கோம், இன்னைக்கு காலையில சகர் செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். நமக்கு காலை ஒன்று இருக்கிறதுனாலதான் நமக்கு அமலுக்கே சோம்பல் ஆயிடுச்சு. காலையில உயிரோடவே நினைச்சா நம்ம அசால்ட்டா இருப்போமா, நம்ம கைகள்ல எவ்வளவு திக்கு வரோம் எவ்வளவு சவாத்து வரோம் அப்படின்னு நம்மளோட கவனம் போயிடும். அப்ப அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டாரு ரசூலுல்லாஹ் சொல்லி, எந்த ஒரு நொடியும் நமக்கு வந்து நிச்சயமானது கிடையாது. அடுத்த நொடி நமக்கு இருப்போமா என்று பார்த்தாலும் அது நம்மளுடைய கையில கிடையவே கிடையாது. எல்லாம் நமக்கு என்ன நாடி இருக்கானோ அதுதான் நடக்கும். அப்ப அந்த மௌத்தாகிற நேரத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அல்லாஹ்வை அடைஞ்சுக்கிறோமோ, எவ்வளவு நம்மளுடைய அன்பு சாஃபாக்ல அல்லாஹ்வை நம்ம பெற்றுக்கொள்றோமோ அதுதான் நம்மளுடைய எல்லையாக இருக்கு. அதற்கப்புறம் நம்ம ஒரு ஜானும் வந்து அல்லாஹ்வை நெருங்கவே முடியாது. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராஜா மாதிரி முட்டாள் ராஜா மாதிரி நமக்கு போய் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக இந்த ஒரு வருஷத்தை நான் சந்தோஷமா வாழ்ந்து கழிச்சுட்டேன், இப்ப போய் இறக்க போறேனே அப்படின்னு போய் அங்க கவலைப்பட வேண்டியதுதான். அப்ப அறிவாளிகள் யாரு, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய அமல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கதான் உண்மையான அறிவாளிகள். அப்ப நம்ம என்ன இன்னைக்காக நம்ம அமல் செஞ்சிருக்கோம், நம்மளுடைய நேரங்கள் அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தரீகத் என்பதே வந்து நம்மளுடைய உள்ளத்தை வந்து நம்ம சீர்திருத்தி பயன்படுத்தலாம். உமர் நாயகத்தை பத்தி சொல்லி காட்டுவாங்க, அவங்க கலீஃபாவான பிறகு அவங்களோட முதுகுல நிறைய சாட்டை கூடுகள் இருக்கும், சாட்டை வச்சு அதையெல்லாம் இருக்கும். அப்புறம் அதை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க அமீர் எப்போ உங்க கையில சாட்டை தான் இருக்கும், நீங்க தான் மக்கள் அடிச்சு நாங்க பார்த்துருக்கோம், உங்களுடைய முதுகுல என்ன சாட்டைகள் அடிக்கலாம் இருக்கு, உங்களையும் அடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரையுமே பவர்ஃபுல்லா நாங்க பார்க்கல, சக்தி உள்ளவராக நாங்க பார்க்கல, உங்களுடைய முதுகுல எப்படி இப்படி ஒரு தழும்புகள் வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள் இரவும் நான் போய் காலையில தான் நான் பார்க்குறேன், என் கையில சாட்டை இருக்கு, மக்களை அடிக்கிறது நீங்க பார்க்குறேன், தவறு செய்கிறது. இரவுல நான் வீட்டுல போய் கதவை சாத்திட்டு சாட்டையை வச்சுட்டு என்னை நானே கேள்வி கேட்பேன், இன்னைக்கு ஒழுங்காக செஞ்சியா, இந்த விஷயத்துல ஒழுங்கா தீர்ப்பதியா, இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கு அப்படின்னு எனக்கு நானே என்ன பண்ணுவேன், கேள்வி கேட்டுப்பேன். அதுல நான் ஏதாவது குறைவு கண்டுபிடிச்ச அப்படின்னா எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரு சுவனத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். இன்னல்லாஹ யக்திபு லிசானில் உமர், உமருடைய வெளியெல்லாம் அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்ன உமர் நாயகம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் வைத்துக்கிட்டே இருக்காங்க, இந்த இதுக்கு இப்படி ஆகும் அந்த இதுக்கு இப்படி ஆகுமா என்று வைத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அசால்ட்டா இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன, நம்ம அல்லாவை இன்னும் அறியல இருக்கிறது. அல்லாவை எந்த அளவுக்கு அறிய ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த காதல் கலந்த பயம் வரும். அல்லா நம்மளோட நரகத்தை தூக்கி போடுறோம் அப்படிங்கிறது பயம் கிடையாது. காதல் கலந்த பயம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால தொழுகாம இருக்க முடியாது, நம்மளால குரான் ஓதாம இருக்க முடியாது, நம்மளால திக்ர் செய்ய முடியாம இருக்க முடியாது. எப்ப எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டானே அப்படின்னு வந்து அவனுக்கு அந்த ஒரு இது இருக்குமா. நம்ம வீட்டுல பாக்குறோம், அம்மா இருக்காங்க, நம்ம ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு செய்யாம இருப்பாங்களா, அம்மாவுக்கு நம்மளை பார்த்து பயம் இருக்காது, இவன் தானே என்ன அப்படின்னு பயமெல்லாம் பட மாட்டாங்க. ஆனா ஒரு காதல் இருக்கும், ஐயோ பையன் இது இருக்குன்னா நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கணுமே. இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கலன்னா அம்மாவோட உள்ள என்ன மாதிரி பக்கு நடிக்க ஆரம்பிச்சு, பையனுக்காக சமைச்சு கொடுக்குறியே, சமைக்காமே ஊருக்கு அனுப்புறமே அப்படின்னு கவலை இருக்கு. இந்த காதல் நம்மளுடைய உள்ளத்திலே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அப்படி ஏங்க ஆரம்பிச்சோம், ஐயோ துருகணுமோ அப்படின்னு நமக்கு கவலையாக.
முசல்லாவை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வந்துடும். ரப்பே, உனக்காக நான் செஞ்சுதான் செய்ய போறேன் என்றா, உனக்காக என்னுடைய நேரங்களை ஒதுக்க போறேன் என்பதாக நம்ம பதில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு எப்ப கிடைக்கும், அல்லாதான் என் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு போர்மிட்டா வந்துச்சு, அப்புறம் போண்டா வந்துச்சு, எத்தனையோ வசதிகள் வந்துச்சு. சாதாரணமா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு சாப்பிடலாம். ஆனா அல்லாது நீதான் கொடுத்த, இதுல நீதான் என் தேவையை பூர்த்தி செஞ்சலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு என்னவாயிடும், காதல் ஆகிடும். அந்த காதல் தான் நமக்கு வேணும். அந்த காதல் வந்துருச்சு, சரி நீ எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, இன்னைக்கு இது யார் கொடுத்தது, ரப்பே நீ தான் கொடுத்தியா, நான் உன்னை மறந்து எவ்வளவோ பாவம் செய்யறேன், ஏன் நாக்குல இந்த சுவையெல்லாம் உணர வைக்கிற, உன்னை மறந்துதான் சதா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இதுல இனிப்பு எவ்வளவு இருக்கு, இது இருக்கு, எனக்கு சுவைக்க வைக்கிறே அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமே நம்ம மற்ற இடங்கள்ல போகும்போது நமக்கு அந்த லைக்காம போயிடாது. சரி அல்லாவை பத்தி எனக்கு இவ்வளவு உதவி செய்யறானாங்க, எனக்கு அவனுக்காக நான் ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு எண்ணம் வந்தாதான் நமக்கு விவாதத்துல இனிப்பான் வருது. நமக்கு இபாதத்து கட்டாயப்படுத்தினா அந்த இபாதத்தாகவே இருக்கு. நமக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் 20 வருஷங்கள் வந்து நபியாக மக்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. 22 வருஷங்கள், முதல் 12 வருஷங்கள் மக்காவில் இருக்கும்போது எந்த ஒரு இபாதத்துமே இல்லை மக்களுக்கு மத்தியில். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் இபாதத்தே வந்துச்சு. அப்போ முதல்ல அசல் இறைக்காதல். எனக்கு சுருதி ஷரியமான பயமா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஷரியத்து, தரீகத்து, ஹகீகத்து, மாரிஃபத்து அப்படின்னு போறோம். எடுத்தோடனே நம்ம முதல்ல தரீகத்து தான் வரணும். தரீகத்து ஸ்ட்ராங்கானா தான் ஷரியத்து வரணும். தரீகத்தே இல்லை அப்படின்னா நம்ம ஷரியத்தும் ஓட்டையாக தான் இருக்கு. எவ்வளவு பெரிய இதாகவும் இருக்கலாமே, எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கலாம், ஆனா உள்ளத்துல ஏதாவது ஒரு குரோதம் இருக்கும், ஒரு கவலை இருக்கதான் செய்யும். அப்ப தரீகத்து இல்லாத ஷரியத்து வந்து ஒரு வரட்டு வழிபாடாக இருக்கும். தொழுதர்ணமே கடமை முடிஞ்சா போதும் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப எப்ப நம்மளுடைய உள்ளத்துல தரீகத்து வருதோ, என் ரப்பு தான் என் தேவை பூர்த்தி செய்யறான், அவன் தான் என் கூட இருக்கிறான் அப்படின்னு நமக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையே இன்பமாயிடும். ரப்பே நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னு அந்த இன்பமாயிடும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிலால் ரலியல்லாஹு ஆரம்பத்துல இஸ்லாம் பண்ணீங்க, அவங்கள போட்டு அவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த காலத்துல இந்த போர்களெல்லாம் போடுற இரும்பு கவசம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பிலால் ரலியல்லாஹு மேல அனுபவிச்சுருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. அந்த கவசத்தை போட்டு பாலைவனமான மணல்ல படுக்க வச்சிருவாங்க. அப்படியே வெயில் ஆக 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 அந்த மணல்ல இருந்து ஹீட்டு வரும், மேல இருந்து ஹீட்டு, போடுறது இரும்பு ட்ரெஸ், எவ்வளவு உடம்பு சூடாக ஆரம்பிச்சு அது மாதிரி போட்டுருவாங்க. அடுத்த நாள் வெறுமேனிலே படுத்து போட்டுருவாங்க. அப்ப சிறுவர்களுக்கு மத்தியில மலைப்பாதைகளை ஒரு கட்டி வச்சு இழுத்திட்டு போவாங்க. இவ்வளவு சிரமங்கள் வந்துச்சு யாருக்கு, பிலால் ரலியல்லாஹு. ஆனா அவங்க ஏதாவது கவலைப்பட்டாங்க, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை அகது அகது, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம கேள்விப்படுறோம். இது சாதாரணமான பார்வையை பார்த்தவங்களா நமக்கு சஹாபாக்களுடைய ஈமான் அப்படின்னு நமக்கு தெரியும். சர்க்கார் அதில் ஒரு ஹிக்மத்தை சொல்லி காட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு இது வந்துச்சுன்னா பிலால் ரலியல்லாஹு வந்து யா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம கூப்பிடல, ரப்பே ரப்பேன்னு கூப்பிடல. அவங்க சொன்ன வார்த்தை அஹது அஹது அஹது. அவங்க அந்த ஐநீத்துடைய மஸ்துல மூழ்கி இருந்தாங்க. அவங்களுக்கு சூடா தெரியல, அந்த வெயில் அவங்க மேல அடிக்கும் போது அகது அகது அவங்க கத்துறது என்ன, அந்த வெயிலிலும் என் ரப்பு தான் இருப்பான், என்னையும் எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டாங்க, உஜூதை கரைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த மக்கள் இழுத்துட்டு போறாங்க, சித்திரவதை பண்றாங்க, எல்லாத்துலயும் அந்த ஒன்னதான் பார்த்தாங்க, வேற எதையுமே பார்க்கல. அதனாலதான் அவங்களுடைய வாயிலிருந்து அகது அகதுன்னு வந்துச்சு. அந்த உணர்வுல அவங்க இருந்தாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்மளும் அந்த உணர்வு வரணும். அதற்கு சிறந்த வழி நமக்கு ஷேக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க, அடிக்கடி சக்கராக சொல்லுவாங்க, இந்த சில்சிலாவின் ஆணி பேர் எது, பாசல் பாஸ், ஆணி பேர் எது, பாசல் பாஸ். அது யாரு செய்யறோமோ அப்பதான் நம்ம தரீக்கத்தை நோக்கி நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கொஞ்ச நேரமாவது நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து அல்லா நீதான் என் கூட இருக்க. காலையில நடந்தது, குறிப்பா நோக்கு தவிர்க்கும்போது நமக்கு அத்தனை வகையான உணவுகள் வந்துச்சு. அப்போ அதுக்கு நம்ம நன்றி செலுத்தி எல்லாம் இதெல்லாம் நீதான் கொடுத்த அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய நேரங்கள் வந்து இன்பமாயிருக்கும். சாதாரணமா இருப்போம் ஆனா சந்தோஷமா இருக்கும். சாதாரணமான சாப்பாடு தான் சாப்பிடுவோம் ஆனா மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நம்ம வந்து அனுபவிப்போம். எப்ப அல்லாஹ் என் கூட இருக்கான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறதா நம்ம விளங்கவே இல்லை அப்படின்னா என்னதான் உயர்தரமான உணவு சாப்பிட்டாலும் உள்ளது நம்ம நிம்மதி அல்லாஹ் தரமாட்டாங்க. அதை நம்ம விளங்கிக்கணும். அப்போ அல்லாஹ் நம்ம கொஞ்ச காலங்களில் வச்சிருக்கோம். யார் எப்படி போனாலும் சரி நான் அல்லாஹ் அடையணும் என்ற உறுதியில் நம்ம ஓடினா, அல்லாவை நோக்கி நம்ம ஓடி சென்றால் நிச்சயமா அல்லாஹ் நம்மளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவோம். அதற்கான ஓடுவதற்கு தான் பல வகையான பயிற்சிகள் நம்ம மதரசால் நமக்கு கொடுக்கப்படுது. யாரெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க சதா அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே இருப்பாங்க. பயன்படுத்திய தவறியவர்கள் அப்படியே வாழ்க்கை போயிடும். நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமானா அது யாருக்கும் கிடையாது.
வேலைக்கு போவோம், காசு சம்பாதிப்போம், எல்லாமே இருக்கும். அசல் நிம்மதி அல்லாஹ் தான் என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற நிம்மதி நமக்கு என்ன கிடைக்காத நண்பர்கள். நம்ம சுபைர் எஜமான் பத்தி எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். அவங்க பறவைச்சேரியில் இருக்கும்போது சர்க்கார் அப்போ வருஷம் முழுக்க இங்கே தான் இருப்பாங்க லால்காடியில். அப்போ என்ன பண்ணிடுவாங்களோ ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதுங்க. நான் இல்லாதப்ப நாங்கள் பறவைச்சேரியில் இருக்கும்போது எங்கள் சர்க்காரை பற்றி என்னென்ன சர்க்கார் அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது தீர்மானிக்கிற சந்திக்க வருவாங்களே, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாலிம் செய்வாங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதுவீங்க. நான் வந்தனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாரம் வந்தனே வாங்கி இதெல்லாம் சர்க்கார் பேசியிருக்காங்களா, இதெல்லாம் கேட்டுருக்காங்களான்னு ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு அவங்க அவ்வளவு தலபா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஓத வரதுக்கு முன்னாடி பாக்கியத்துல வந்து ஓதறதுக்கு முன்னாடி சர்க்கார் ஒரு சிலாவில் இருந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இர்ஃபான் சேகர் வந்து கூப்பிடுறாங்களா, வாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நான் வரமாட்டேன், சர்க்கார் கூடவே இருப்பேன், சர்க்கார் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவங்க ஏற்கும் அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்ப அதன் காரணமாக நீங்க எஜமான பாக்குற அவ்வளவு பெரிய சாதாரண அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய முயற்சி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க அந்த தரீகத்துல ஏதாவது செய்யணுமே அல்லாஹ்வின் பக்கமே அப்படின்ட்டு அவங்களோட முயற்சியை காட்டினாங்க. அல்லாஹ் தன்னுடைய புறத்துல தான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சாத்தார இருந்து கொடுக்குறாங்க. எங்கேயோ இருந்து சத்தாரா இது வந்து அத்தனை பேர் வந்து புதியதாக இருக்கிறாங்க, அவ்வளவு ஆசிரியர்களாக இருக்காங்க. காரணம் அவங்க அப்பா காட்ட முயற்சி தான். இப்போ அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன முயற்சி செய்யறோமோ அதைத்தான் நமக்கு அல்லாஹ் திருப்பி கொடுப்பாங்க. ஜூது அப்படிங்கிறது வந்து நம்ம நீந்தணும், அல்லாஹ்வின் பக்கம் போகணும் அப்படின்னா அது போக வேண்டும். இல்லை வேற விஷயத்துல போகணும் அப்படின்னு நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை தான் நமக்கு என்ன உஜூது வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம அதை வந்து நம்மளுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுத்தாலா நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கை போகும், ஆனால் அது திருப்தி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி முத்துமையினால் கிடைக்காது. இதுக்கும் வித்தியாசம். நிம்மதி அப்படிங்கிறதுக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம். சந்தோஷங்களும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். காதல்களை பார்க்குறோம், சாராயம் குடிக்கிற ஒரு சந்தோஷம், வீடு குடிக்கிறதுல ஒரு சந்தோஷம், சினிமா போறது சந்தோஷம், இதெல்லாம் சந்தோஷம். ஆனா நிம்மதி வாழ்நாள் முழுக்க அப்படியே நிம்மதியா இருக்குமா இருக்காது. அந்த நேரம் குடிப்பான், சந்தோஷப்படுவான், அதுக்கப்புறம் குழப்புவான், கஷ்டப்படுவான், வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அப்படியே ஏற்ற இறக்கமா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். ஆனா நிம்மதி அப்படிங்கிறது அது மாதிரி செயல்கள் இல்லாம நார்மலாகவே அல்லாஹ் என்ன செய்யணும், ஒரு கோடு மாதிரி எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம அப்படியே நிம்மதியாக போயிட்டே இருக்கும். அப்ப அதற்கு அசல் வந்து தரீகத்து. எனவே அந்த தரீகத்தை அமல் செய்யக்கூடிய ஆண்டு முடியதாக அல்லாஹ் தஆலா நம்ம